இஸ்ரேலோட அயன் டோமை தாண்டி எப்படி ஈரானோட இவ்வளோ மிசைல்ஸ் இஸ்ரேலை அடிச்சு துவம்சம் பண்ணுது? இதுக்கு காரணம் அயன் டோம் இல்லை, ஈரானோட பவர்ஃபுல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஏன்னா அயன் டோமோட வேலை காசா மாதிரி பக்கத்து நாட்டிலிருந்து வர்ற ஷார்ட் ரேஞ்ச் அன்கைடட் மிசைல்ஸை வரவிடாம தடுக்கிறது. இந்த விஷயத்துல அயன் டோமை அடிச்சுக்க ஆளே கிடையாது. 90% டைம் வர்ற ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை தடுத்துரும். ஆனா ஈரான் அனுப்புறது முக்கால்வாசி லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸே சூப்பர்சானிக் ஸ்பீட்ல சவுண்டை விட ஸ்பீடா வரும். பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல சவுண்டை விட 5 மடங்கு ஸ்பீட்ல வரும். அதுவும் அட்மாஸ்பியருக்கு மேல போய் அங்கிருந்து செம ஸ்பீட்ல வரும். அதனால தான் அயன் டோமால இந்த மாதிரி மிசைல்ஸை தடுக்க முடியல. ஆனா அயன் டோமை நம்பி மட்டும் இஸ்ரேல் இல்ல. அதை தவிர 2 எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்காங்க. மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸ் டிஃபெண்ட் பண்ண டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற இன்டர்செப்டர், அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தடுக்க ஏரோ சிஸ்டம்ஸ். இதையும் தாண்டி எப்படி ஈரான் ஏவன பல மிசைல்ஸ் இஸ்ரேலை தாக்குது. ஏன்னா எந்த ஒரு டிஃபெண்டிங் சிஸ்டமும் 100% வர்ற மிசைல்ஸ் எல்லாத்தையும் தடுக்க முடியாது. 80-90% தான் முடியும். இதனால தான் ஈரான் சேச்சுரேஷன் அட்டாக்னு சொல்லப்படுற பெரிய அளவிலான மிசைல்ஸை ஒரே நேரத்தில் லான்ச் பண்றாங்க. அதுல பலது டிஃபெண்டிங் சிஸ்டம் மூலமா நிறுத்தப்பட்டாலும் மீதமுள்ளது கண்டிப்பா டார்கெட்டை வந்து அடையும். இதுவரைக்கும் ஈரான் அனுப்பின 400க்கும் மேற்பட்ட மிசைல்ல 40க்கும் மேல இஸ்ரேலோட பல இடத்தை தாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க டிஃபென்சிவ் சிஸ்டம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரே டைம்ல பல டம்மி போர் முனைகளையும் அனுப்பும். அதனால டிஃபென்சிவ் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லாம அதோட மிசைல்ஸை வேஸ்ட் பண்ணும். ஏன்னா இஸ்ரேலோட ஒவ்வொரு மிசைல்ஸும் ரொம்ப காஸ்ட்லி. ஏரோ 3 இன்டர்செப்டர் ஒவ்வொன்றும் 34 கோடி. ராபர்ட் டேவிஸ் ஸ்லிங்கோட ஸ்டன்னர் இன்டர்செப்டர் 6 கோடி ரூபாய். அயன் டோமோட டமீர் இன்டர்செப்டர் 43 லட்சம் ரூபாய் ஒவ்வொன்றும். ஒரு டார்கெட்டுக்கு 2ன்னு வச்சா கூட ஒரு டம்மி ஹிட்டுக்கு 86 லட்சம் அவுட். ஆனா ஈரானோட மிசைல்ஸ் மிகவும் விலை குறைவானது. இவங்களோட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஃபாட்டா 100, ஜுல்ஃபாகர் வெறும் 86 லட்சம் தான். மீடியம் ரேஞ்ச் ஷஹீப், கெய்பா ஷக்கீன் 2 கோடி தான். லாங் ரேஞ்ச் ஃபட்டா 1 வெறும் 17 கோடி தான். அதனால தான் ஏகப்பட்ட மிசைல்ஸ் அனுப்பிச்சு இஸ்ரேல் மேல மிசைல் மழையை பொழியறாங்க. மொத்தத்தில் 3000க்கும் மேல இந்த மாதிரி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்னும் வச்சிருக்கிறதா ரிப்போர்ட் வருது. அப்போ இன்னும் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இஸ்ரேல் இதை தாக்கு பிடிக்க போறாங்கன்னோ, இன்னும் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்க போகுதுன்னோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.